கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார். பழையனவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின் பிரகாரமாய் பழைய காரியங்கள், பழைய செய்கைகள், பழைய மனுஷனுக்குரிய எல்லா விதமான பழைய செய்கைகள் எல்லாவற்றையும் நாம் ஒழித்து விட்டு நம்முடைய உள்ளத்திலே புதிய ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படிக்கு ஒவ்வொரு வருஷமும் புதிய ஒரு வருஷம் கழிஞ்ச உடனே ஒரு புதிய வருஷம் உருவாகுது. ஆனால் வருஷங்களுடைய நம்பர் மாறுது, வருஷங்கள் மாறுது. ஆனால் நாம் மட்டும் எப்படி இருக்கோம்? மாறாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரியே இருக்கிறோம். எதுலன்னா நம்மளுடைய கேரக்டரில் எதை மாற்றிக்க வேணுமோ, எதை மாற்றிக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை ஒரு வருஷம் கடக்கும் பொழுது, ஒரு வருஷத்தை நாம் கடக்கும் பொழுது எதெல்லாம் நமக்கு இது தேவையில்லாதது, எதெல்லாம் இது நமக்கு வேண்டாதது, எதெல்லாம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கும் என்கிற அந்த விஷயங்களை மட்டும் நாம் விட்டுட்டாலே போதும். ஆண்டவர் அவருடைய அன்பினாலையும் கிருபையினாலையும் நம்மளை அலங்கரிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. புது திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில் என்ன பண்ணுவாங்க? வார்த்து வைப்பாங்க. பழைய திராட்சை ரசத்தை என்ன பண்ணுவாங்க? பழைய திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில் வைக்கிறது இல்லை. பழைய திராட்சை ரசத்தை புது துருத்தியில் வச்சா புது துருத்தி என்னாகும்? கிழிஞ்சு போயிடும், ரசமும் சிந்தி போகும். அதனால் பழைய திராட்சை ரசம் பழைய துருத்தியிலே பழைய 2025 இருந்துட்டு போட்டோம். புது திராட்சை ரசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் கூட சுத்திகரிப்பு ஆராதனையில் பேசினேன். 6 கற்சாடிகளை குறித்து பேசினேன். 6 கற்சாடிகள் அது மனுஷீகத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினேன். ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, மனுஷரால் வெளி யூஸுக்கு காலுக்கும் கையுக்கும் கால் கை கழுவுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த 6 கற்சாடியை ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய முதலாம் அற்புதத்தை செய்வதற்கு அந்த 6 கற்சாடியை பயன்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம மனுஷங்க பார்வையில் நம்ம தள்ளப்பட்டவங்க, மனுஷங்களுடைய பார்வையில் நம்ம ஒதுக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, நம்மளை கீழ்த்தரமாக அப்படிலாம் நினைக்கக்கூடிய சூழல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கோன்றது தான் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு அது விலையேற பெற்றது. அதனால் இந்த வருஷம் புதிய ரசத்தை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பார்? புதிய கிருபைகள், புதிய வரங்கள், ஆவியின் அபிஷேகம், இரட்டிப்பான நன்மை எல்லாவற்றையும் புது துருத்தியில் நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம சேர்த்து வைப்போம். அப்பொழுது ரசம் என்னாகாது? கெட்டும் போகாது, சிந்தியும் போகாது. புது ரசத்தை புது திருத்தியில் வார்த்து வைக்க வேண்டும். இந்த புது வருஷத்துலேயும் நம்ம பழைய ரசத்தோடையே, பழைய பிரச்சனையோடையே, பழைய கவலையோடையே, கண்ணீரோடையே, அவிசுவாசத்தோடையே, அவநம்பிக்கையோடையே நாம் இந்த புது வருஷத்துக்குள்ளே வர வேண்டாம். பழையனவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். நம்மளுடைய மனசை, நம்மளுடைய ஆடை மட்டும் இன்றைக்கு புதுசாக, சில பேருக்கு ஆடை மட்டும்தான் புதுசாக இருக்குது, நான் புதுசாக ஆகலை, அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு எதுக்காக நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவாக புது ட்ரெஸ்ஸை போடுறோம்? எதுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி வரோம்னா, இப்படி நம்ம ஒரு புது ஆடைகளை போட்டுட்டு நம்ம புது விதமான, சில பேர் புது புது காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? புது திங்ஸ்லாம் வாங்குவாங்க, வீட்டுக்கு புது திங்ஸ்லாம் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, வெளிப்பிரகாரமான விஷயங்களை. ஆனால் நம்மளுடைய கேரக்டர்ஸை மட்டும் என்ன பண்ண மாட்டோம்? நம்ம புதுசாக மாற்றிக்கணும்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க? எழுதி வச்சுப்பாங்க, ஆண்டவரே இந்த குணநலங்கள்லாம் இதெல்லாம் எனக்கு எடுக்குது, இந்த விஷயங்களெல்லாம் நான் மாறணும். புதிய வருஷத்தில் புதிய காரியத்தை ஆண்டவர் நம் மூலமாக செய்யணும்னா, புதிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யணும்னா, ஆண்டவர் இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவிக்கணும்னா, நாம் என்ன பண்ணணும்? முதலாவது புதியவர்களாய், புதிய மனுஷனை நாம் என்ன பண்ணணும்? தரித்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம இந்த வேளையில் கூட இந்த குடும்ப ஐக்கிய ஆசீர்வாத, இந்த வருடத்தின் முதலாம் குடும்ப ஐக்கிய ஆசீர்வாத கூடுகைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். குடும்பங்கள் வரணும், குடும்பமாய், மந்தையாய், எப்படி நோவாவின் பேழைக்குள்ள நுழைந்து அவர்கள் காக்கப்பட்டார்களோ அதுபோல் சபை என்கிற பேழையாகிய இந்த துதியின் ஆலயத்தில் குடும்பமாக, மந்தையாக என்ன பண்ணணும்? ஆத்துமாக்கள் குடும்பமாய் இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக, குடும்ப ஆசீர்வாத ஐக்கிய
குழுவினர்கள் என்ன பண்ணுங்க, பாரத்தோடு இந்த வருஷம் என்ன பண்ணுங்க, போராடி ஜெபிங்க. எல்லாரும் மற்றவங்களும் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ఆది కాలము నుండి అనంత కాలము వరకు ఉన్నవాడు దేవుడు. ఆది కాలము నుండి అనంత కాలము వరకు ఉన్నవాడు దేవుడు. గడచిన కాలం కాపాడినాడు, నూతన కాలముతో దీవించినాడు. కాలానికి అతీతుడు ఆ దేవుడు, కలకాలం ముందువాడు మన దేవుడు. ఆది కాలము నుండి అనంత కాలము వరకు ఉన్నవాడు దేవుడు. என்ன சொல்வீங்க? தெலுங்கு ஜனங்க சொல்லுங்க. ஆதி காலம் முதல் அனந்த காலம் வரைக்கும் என்றென்றைக்கும் மாறாதவராய் நம்மளோடு கூட ஆளுகை செய்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. ఆయుష్కాలము మనిషికి ఇచ్చాడు, స్వల్పకాలం శ్రమపడమన్నాడు. ఆయుష్కాలము మనిషికి ఇచ్చాడు, స్వల్పకాలం శ్రమపడమన్నాడు. క్షేమకాలము శ్రమకాలము దేవుడిచ్చిన గొప్ప వరములన్నాడు. కాలము నెరిగి ఫలించితే నిత్య రాజ్యము వాగ్దానం చేసినాడు. క్షేమకాలము శ్రమకాలము దేవుడిచ్చిన గొప్ప వరములన్నాడు. కాలము నెరిగి ఫలించితే నిత్య రాజ్యము వాగ్దానం చేసినాడు. గడచిన కాలం కాపాడినాడు, నూతన కాలముతో దీవించినాడు. కాలానికి అతీతుడు ఆ దేవుడు, కలకాలం ముందువాడు మన దేవుడు. సులభం. కొత్త సృష్టిగా క్రీస్తులు చేశాడు, కృప వెంబడి కృప చూపుచున్నాడు. కొత్త సృష్టిగా క్రీస్తు చేశాడు, కృప వెంబడి కృప చూపుచున్నాడు. క్షేమకరము కృపావరము నీకై ఇచ్చిన నీటి దినములన్నాడు. ప్రభువునందు ఫలించితే పరమ జీవము వాగ్దానం చేసినాడు. క్షేమకరము కృపావరము నీకై ఇచ్చిన నీటి దినములన్నాడు. ప్రభువునందు ఫలించితే పరమ జీవము వాగ్దానం చేసినాడు. ఆది కాలము నుండి అనంత కాలము వరకు ఉన్నవాడు దేవుడు. ఆది కాలము నుండి అనంత కాలము వరకు ఉన్నవాడు దేవుడు. సులభం. గడచిన కాలం కాపాడినాడు, నూతన కాలముతో దీవించినాడు. కాలానికి అతీతుడు ఆ దేవుడు, కలకాలం ముందువాడు మన దేవుడు. కలకాలం ముందువాడు మన దేవుడు, கலகாலம் முந்துவாடு மனதேவுடு. நாம் எழுந்து நின்று உற்சாகத்தோடு
பரிசுத்த கரங்களை தட்டி உயர்த்தி நம்முடைய சரீரத்தை நாம் அசைத்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட போன வருஷம் இருந்தது போலவே இந்த வருஷம் நாம் இருக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லை. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை, ஒரு மறுரூபமாகுதலை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம பெட்டராக இருந்தால், ஆவிக்குரிய ரீதியில் ஸ்பிரிச்சுவலாக நம்ம பெட்டராக இருக்க ஆண்டவர் நம்மளை அதிகமாக ஊக்கப்படுத்துகிறார். வசனத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களோட ஆண்டவர் பேசினார். இந்த வேளையில் ஆவிக்குரிய ரீதியில் நான் வளர விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க, இசப்பா ஆராதனை வேளையில் உண்மை நல்லா ஆராதிக்கணும், உம்முடைய நாமத்தை துதித்து பாடணும், உம்முடைய கிருபையில் நாங்கள் பலப்படணும்ப்பா, உம்முடைய அன்பிலே நாங்கள் பூரணர்களாய் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த வேளையில் கேட்போமே. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கடந்த வருடங்களில் யாரெல்லாம் அக்கினி போன்ற சூழலில், அக்கினி போன்ற பிரச்சனையில் நடந்து வந்தேன்னு சொன்னவங்க இந்த வருஷம் சொல்லுங்கள், ஆண்டவரே அக்கினி போன்ற பிரச்சனை அப்பா, சோதனை, பலவிதமான சோதனை, பலவிதமான இன்னல்களில் நாங்கள் அகப்பட்டு ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம் அப்பா. சோதிக்கப்படுகிறவன் தன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கவுங்க தங்களுடைய இச்சையினால் சில பேர் சோதிக்கப்படுகிறாங்க. தங்களுடைய காரியங்கள், தங்களுடைய இச்சை ரோகங்களினால சில பேர் சோதிக்கப்படுறாங்க. சில நேரம் ஆண்டவர் சோதனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். எல்லாவற்றிலிருந்து முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி, ஆண்டவரே அக்கினியிலிருந்து நாங்கள் கடந்து வந்தோம் அப்பா, அக்கினியிலிருந்து தப்பி வந்த கொல்லியை போல் நாங்கள் இருக்கிறோம்ப்பா, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, எங்கள் ஜீவியத்தை மாற்றுங்கப்பா, போன வருஷம் போல் இந்த வருஷம் வேண்டாம்ப்பா ஆண்டவரே, சோதனையை எங்களால் தாங்க முடியல, சோதனையை எங்களால் சகிக்க முடியலப்பா, இந்த வருஷம் அப்பா ஒரு நன்மையின் ஆண்டாய், ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், உடைய மகிமையை காண்கிற ஆண்டாய் அப்பா, விசுவாசத்தில் பலப்படுகிற ஆண்டாய் இந்த ஆண்டை எங்களுக்கு மாற்றி தாங்கன்னு கேட்போமே. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. சொல்லுவோம், செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர், கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர், கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். சொல்லுவோம், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஒரு உரிமையோடு சொல்லுவோமே, எங்கள் தேவன் நீர் இருக்க நாங்கள் எதை குறித்து கலங்க மாட்டோம் அப்பா. நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. சொல்லுவோம், உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இதயம் தந்து விட்டீர். சொல்லுவோம், பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர், எங்கள் தலையை எண்ணெயினால்
அபிஷேகம் செய்து விட்டீர். சொல்லுவோம், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். அக்கினியில் நடந்து வந்தோம். எத்தனை பேர் அக்கினியில நடந்து வந்தேன்னு சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி பாடுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டுகிற கிருபையை நினைத்து, உங்க கிருபை எங்களை விட்டு ஈமை பொழுதும், உங்க கிருபை எங்களை விட்டு ஈமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுவோம், விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு என்னை விட்டு விலகாதது அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க. உடைய கிருபை ஒரு பொழுது எங்களை விட்டு விலகவில்லைப்பா. உடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுனால நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம்ப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஸ்தோத்திரம். போன வருஷம் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக நான் போனேன். எதனால் அந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நான் அப்படி இருந்ததும் கிடையாது, அப்படி ஆனதும் இல்லை, அவ்வளோ பயந்ததும் இல்லை. சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தினால, ஹார்ட் பீட் அதிகமாக துடித்ததுனால, அந்த நர்வஸ்னால ரொம்ப அது கிட்டத்தட்ட நான் 1 மாதம் கிட்ட சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஆனாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் பிள்ளைப்பா, அதுவும் ஊழியத்தில் நிற்கிறேன், நான் இப்படி இருக்கக்கூடாது நான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாரு. வாக்குத்தத்த அட்டையில் என்ன வார்த்தை இருந்ததுன்னா, நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துருந்தாரு வாக்குத்தத்தம். அப்போது நான் பைபிள் திறந்து பார்க்கும் பொழுது, எதை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார்? ஸ்திரம்னாலே ஸ்ட்ரென்த்து. எதை ஸ்திரப்படுத்துவார் போது, உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன் அப்படின்னு தெளிவாக வசனம் இருக்குது. இருதயம் ரொம்ப பலட்சியமாக, இருதயம் ரொம்ப பலவீனமாக இருந்தது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஹார்ட் பீட் பயங்கரமாக எவ்வளோ எகிரி, அவ்வளோ ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது. ஆனால் இசிஜியில் பார்த்தா பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி உங்களுக்கு துடிக்குது, என்ன ஏதோ யோசிக்கிறீங்களா நினைக்கிறீங்களான்றாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் இங்கேருந்து என்னை பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்பொழுது என் உயிர் என்கிட்ட இல்லை, அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. நான் போகும்பொழுதே அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஆனாலும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் உள்ளத்தில் சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க. கண்ணை மூடிட்டே நான் சொல்கிறேன், ஏசப்பா என்னை நீங்கள் கைவிட மாட்டீங்க. நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குப்பா. என்னை ஒரு பொழுதும் நீங்கள் கை விட்டுட மாட்டீங்க. நீங்கள் எனக்கு ஜீவனை கொடுப்பீங்க, எனக்கு உயிர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு போனேன். நான் என்ன கேட்டுட்டு போனேனோ ஆண்டவர் அதன் பிரகாரமாக அங்கேருந்து நான் நல்ல சுகத்தோடு பலத்தோடு வந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நான் உடம்பெல்லாம் குறைஞ்சி மெலிஞ்சி போய் ரொம்ப இதாகிட்டேன். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வசனமும் அவருடைய வார்த்தை எனக்கு நேராக வந்தது. அந்த வார்த்தையை நான் அப்படியே அப்பியாசித்தேன். என் வாழ்க்கையில் அதை சொல்லி நான் ஜெபித்தேன். அதை அப்படியே ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்குறாரு, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் கொடுத்துருக்கிறாரோ, கர்த்தருடைய வசனம் பிரசித்தம் தந்து பேதைகளை என்னவா மாற்றுமா? ஞானிகளாய் உணர்வுள்ளவர்களாய் மாற்றுமா? பேதைகளை உணர்வுள்ளவர்களாய். நமக்கு அந்த சென்ஸ் இருந்தாலே போதும். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பக்கபலமாய் இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், மனுஷங்களுடைய உதவி விருதா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. இந்த புதிய நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே, இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே, இந்த புதிய நாளில். நீங்க சொல்லுங்களேன். இந்த புதிய நாளில், இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய ஆண்டில் ஒரு அற்புதம் செய்வாரே, இந்த புதிய ஆண்டில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே,
இதை நம்பினால் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா சொல்லுவோமே. தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய ஆண்டில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. புது கிருபை தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நேராக நம் கரங்களை உயர்த்தி தேவன் நமக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 தூக்கி எடுத்தீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. எல்லா பலவீனம் பேலன் பெற்று சுகவீனம் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லா பலவீனம் பேலன் பெற்று சுகவீனம் சுகம் பெற செய்வாரே. புது அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா 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 தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. சொல்லுவோம். தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட எல்லா சபைகள் நிரம்பட்டும் எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே. இந்த புதிய நாளிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. கேட்போம். பழையவை ஒழிந்திட எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. புது கிருபை தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றிலும் படுகுழியில் இருந்தும் நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நம்மளுடைய கால்களை உறுதிப்படுத்தின தேவாதி தேவனை நோக்கி தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் சொல்லுவோமே.
நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. கரங்களை தட்டி உற்சாகமா ஸ்தோத்திரம். நாம் ஆழியில் அமிழ்ந்து போகாதபடி அவருடைய வலது கரத்தினால் நம்மளை ரட்சித்து நம்மளை உயர்த்துகிற தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதென்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒரு 4 பேரை உட்காரு. விஷயம்லாம் முன்னாடி உட்காரு. 5 பேர் வாமா. வாசம் வந்துறியா? முன்னாடி உட்காரு. ஒரு 5 பேர் உட்காருங்க. மகிமை உண்டாகட்டும். உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருஷத்தில் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில தீர்மானங்கள், சில முடிவுகள் எடுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நான் ஃபோட்டோ பார்த்து சிகப்பு டை, கருப்பு கலர் கோட்டு, உள்ள ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டுன்னு பக்காவாக ஃபோட்டோ இருக்குது. லைவ்லையா போகுது? என் ஃபோனில் இருக்குது. சரிங்களா? நேற்றும் அப்படி தான். இன்னும் நிறைய செட்டப் வச்சுருக்கிறேன். எப்படி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த செட்டப்புக்கு காரணம் அதுதான். ஜெபம் பண்ணி கண்களை மூடுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல் தேதி, முதல் நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியோடு காலையில் எதிர்பாராத அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு தொடங்கி இருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அப்படி நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராய், நல்லவராய், அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதியோடு ஸ்தோத்திரத்தோடு புகழ்ச்சியோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு மகிமை மகிமை. நன்றி ஆண்டவரே. ஆமென். யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆராதனை 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 உமக்கு. ஆராதனை 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 உமக்கு. நம்புவேன் என் இயேசு ஒருவரை,
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எனக்கு எல்லாமே அவர்தான், என் நம்பிக்கை அவர்தான், என் விசுவாசமும் அவர்தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் 7:30 மணி வரைக்கும் யாருமே இல்லை. அந்த நேரத்தின் காரியத்தை குறித்தும் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும்படி நான் உங்களை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தை எழுதாம வார்த்தைகளை நான் எழுதியிருக்கிறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். துக்கப்படுகிறவர்களாக எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாயும், ஒன்றும் இல்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் விளங்க பண்ணுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். படிங்க. இப்போ நீங்க இந்த பேனை எனக்கு திருப்பி விட்டு போலாமே, இருக்குதுல, படிங்க தெலுங்குல. பாருங்க, இந்த 3 விஷயங்கள், இந்த பக்கம் 3 இருக்கு, இந்த பக்கம் 3 இருக்கு. இந்த புதிய வருஷத்துல நீங்க ஒரு 3 தீர்மானங்களா இதை எடுத்துக்கோங்க. 1, எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக இருங்கள். 2வது, மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறவர்களா. எப்படி சொல்றாரு பவுல்? எப்படி சொல்றாரு? படிங்க, அந்த வார்த்தை படிங்க. அநேகரை, பலரை என்ன செய்கிறவர்களாக. அவர் தன்னை சொல்றாரு, நான் உங்களை அநேகர் ஐஸ்வர்யவான்களா மாற்ற முடியும். அல்லேலூயா, ஆமென். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் இன்னைக்கு காரும் வசதியுமா. என்ன மகேஷ் பத்த கேட்டப்பா, நீ பாத்தியாப்பா ஃபேஸ்புக்கில் உன் ஸ்டூடெண்ட்டு காரில் போயிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னார். அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறவரா. அடுத்தது என்ன சொல்றாரு? ஒன்றும் இல்லாதவர்களாய், படிங்க படிங்க, ஒன்றும் இல்லாதவர்களாக, மற்றவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாய் எண்ணுகிறார்கள், ஆனால் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் எல்லாம் உடையவர்கள் என்று. இந்த 26 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 26 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, மற்றவர்களை பணக்காரலாம் மாற்றுங்க, எல்லாம் உடையவர்களா இருங்க. அல்லேலூயா. ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த துன்பத்தில் இருந்தாலும் சோகத்தில் இருந்தாலும், அதாவது வெளிப்படையா நமக்கு நிறைய பிரச்சனைகள், வெளிப்படையா நமக்கு நிறைய கஷ்டங்கள், வெளி தோற்றத்தில், வெளி காரியங்களை நமக்கு நிறைய துயரங்கள், சோகம்னு போட்டிருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பில் என்னன்னு போட்டிருக்கு? சோகம். ஆனால் உள்ளத்துக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். பிலிப்பியர் 4:4 பாருங்களேன். எல்லாருக்கும் தெரியணும், மனப்பாடமா தெரியணும். கர்த்தருக்குள் நீங்கள் எப்படி இருங்க, எப்பொழுது எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த சந்தோஷத்துக்கு எது காரணமா இருக்கக்கூடாது? வெளியில இருக்கிற எதுவுமே. நான் சொன்னல, காந்தி தாத்தா சிரிச்சார்னா நான் சிரிப்பேன், அல்லது பிரியாணி இருந்தால் தான் நான் வந்து சந்தோஷமா இருப்பேன், அல்லது எல்லாம் எனக்கு சரியா, அப்படி இல்லை. எது தாறுமாறா இருந்தாலும், நேர்மாறா இருந்தாலும், எதிர்மாறா இருந்தாலும் நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன். அதுக்கு காரணம் என்ன? யோவான் 16:22 தான் காரணம். அதுதான் பேஸ். நேரம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேகமா கம்பெனி கொடுங்க. அதுபோல, ஆமாப்பா ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க, காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். நான் திரும்ப சொல்லியிருக்கிறேன், நான் எமோஷனலாக கோபப்படுவேன் அல்லது டிஸ்டர்பன்ஸ் ஆவேன், ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான். நான் சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்த நேரம் தான். அப்படியே எப்பவுமே டென்ஷனாக இருக்கிறதுக்கும் எப்பவுமே கோபமாக இருக்கிறதுக்கும் நான் ஆள் கிடையாது. அப்படி ட்ரை பண்ணி பார்த்தா தோற்று தான் போகணும். ஆமென்.
வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத ஒருவரும் உங்கள் சந்தோஷத்தை, இவன் வந்து என் சந்தோஷத்தை என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். இவங்களை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் போயிடுச்சு, இங்க போனாலே எனக்கு சந்தோஷம் போயிடுச்சுன்னு சொன்னா நெவர். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இயேசு தான் சந்தோஷத்தை கொடுத்துருப்பாருன்னா அவரே சொன்னார், அதை வேற ஒருத்தர் எடுக்கவும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களப்பா. எனக்கு சந்தோஷத்தை யார் கொடுத்தா? ஒரு நாள் சினிமா பார்த்து சந்தோஷமா இருந்திருக்கேன், கேலி கிண்டல் பண்ணி சந்தோஷமா இருக்கிறேன், பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கிறேன், அது அந்த டைம் வரைக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கிறேன்ல, மறுபடியும் ரொட்டீன் லைஃபுக்குள்ளே போகணும், மறுபடியும் தூங்க முடியாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். ஆனால் எப்போ ரட்சிக்கப்பட்டேனோ, எப்போ இயேசு எங்களுக்குள்ளே வந்தாரோ, அதுதான் ஜாய் ஊழியத்துக்கு காரணம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்த சந்தோஷம் யாராலையும் எடுக்கவே முடியல. என்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, எனக்கு கஷ்டம் கொடுக்க நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, என்னை வெறுப்பேற்ற நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, என்னை வந்து பல நான் சொன்னேன், உங்களுக்கு இது பிடிக்காதுன்னா உங்களுக்கு பிடிக்காதுனாலே அதை நான் செய்வேன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே நான் டிஸ்டர்பன்ஸ் ஆவேன், ஆனால் அதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸ் ஆக மாட்டேன். இல்லை இது நம்மளை கடுப்பேற்றுறதுக்காகவே செய்கிற விஷயம். அப்போ நம்ம இதில் என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்பன்ஸ் ஆகவே கூடாது. ஏன்னா இந்த சந்தோஷம் எனக்கு இயேசு தந்தது. அதை இன்னொருத்தர் எடுத்து போட நான் என்ன செய்ய மாட்டேன்? அனுமதிக்க மாட்டேன். பாத்தியா கடுப்பாக்கிட்டு அவரை, பாத்தியா வெறுப்பேத்திட்டு அவரை, பாத்தியா டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு. இது பவுல் தன்னை சொல்றாரு. பவுல் யாரை சொல்றாரு? புரியுதுங்களா? யாரை சொல்றாருமா? படிங்களே. எண்ணப்பட்டாலும் எங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? இது ஊழியர்களுக்கான வார்த்தை. நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த வருஷத்தில் 26ல் நீங்கள் எல்லாருமே அப்படி இருக்கணும்னு உங்களை நான் வாழ்த்துறேன். 1 தெசலோனிக்கர் 5:16 படிங்க. அதுதான் பாட்டை எழுதினாங்களே. 1 தெசலோனிக்கர் 5:10. எப்பொழுது நீங்க எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்கள். படிங்க. எல்லப்படு சந்தோஷிంచుడి. అక్క ప్రార్థన இல்லம்மா. 5:16மா. ఎల్లప్పుడును నేను ఎల్లప్పుడు ஏகோ அப்படி தானே பாட்டு இருக்கும் ஒரு பாட்டு. நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா சொல்லுங்கம்மா, ஏன்னா எனக்கு என் சந்தோஷத்துக்கு காரணமே அவர் தான். அல்லேலூயா. என் சமாதானத்தின் காரணரே யார் தான்? சொல்லுங்க வாயை திறந்து. அவர் தான். அப்ப அவர் சொல்றாரு, நீ எப்படி சந்தோஷம்னா ரொம்ப எக்கத்தாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ, நான் நைட்டு மெசேஜில் இங்கெங்கே உங்களை சிரிக்க வைக்கணும், இங்கெங்கே இவங்களை அப்படின்னா எதுவுமே லைன் இல்லை. ஏதோ நானும் உட்காந்து போய் யோசித்தேன், ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், ஏன் இப்படி சந்தோஷமா இருந்தோம் தெரியல. அவரே நம்மளை சந்தோஷமா வச்சிருந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நைட்டு ஏன் இப்படி சக்கச்சக்கன்னு இருந்தோம் ஒரு மாதிரி தெரியல. கர்த்தரே நம்மளை சந்தோஷமா வச்சிருந்தோம். நிஜம் சொல்கிறேன். ஏன்னா இது நம்ம இப்படி பண்ணி யாராவது எதுவும் நினைப்பாங்களா? லைவில் வேற பார்த்துருப்பாங்க. ஒரே என்ன பண்ணிகிட்டே இருந்தோம், ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் சபையில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லியிருந்தேன், குபரேசன் கட்டு மேட்ரு, அதெல்லாம் யோசித்து பார்த்தேன். என்ன இது எதுவுமே எழுதி ஞாபகப்படுத்தி இல்லை அப்படின்னா கர்த்தர் எப்பொழுதும் என்னை சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஒருத்தர் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறவரு உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. கடுப்பேற்றுறவங்கிட்ட கம்முன்னு, உசுப்பேற்றுறவங்கள உம்முனும், வெறுப்பேற்றுறவங்கிட்ட ஜம்முன்னு இருங்க. ஏன்னா நான் சொல்லுவேன், உங்கள் சந்தோஷம் இயேசு தந்தது. அந்த சந்தோஷத்தை இன்னொருத்தர் எடுப்பதற்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதுக்கும் கொஞ்ச நேரம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க, ஒரு நாளுக்கிட்ட டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போதும் துணியை தூக்கி மாட்டிக்கிற மாதிரி மறுபடியும் அந்த சோகத்தை தூக்கி என்ன பண்ணிப்பாங்க? ஏன் சோகமாக இருக்கு? நேற்றுலேருந்து நான் சோகமாக இருக்கிறேன். ஏன் சோகமாக இருக்கக்கூடாது? அன்னிலேருந்து நான் எப்படி இருக்கிறேன்? சோகமாக இருக்கும். அப்போத்துலேருந்து நான் சொல்லுவேன், நோ 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 நோ, அது அன்னியோட போச்சு, நேற்றோடு அது போய்விட்டது. இன்னைக்கு இல்லை, நான் சந்தோஷமாக இருப்பதை என் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகையினால நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன பழைய பாட்டு? பழைய பாட்டு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இமானுங்க, முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. போது தம்பி, பாட்டே முடிச்சிட்டேன்.
வா நீ வா உட்காருப்பா. வேற சில பாடல்களை பாடி நம்ம இதே சந்தோஷத்தை என்ன பண்ணிகிட்டே இருப்போம், மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அல்லேலூயா. முதல் வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் துன்பத்தில் இருந்தாலும் எப்படி இருக்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க விளங்க பண்ணுகிறோம். பாஸ்டருக்கு கஷ்டமே இல்லையா, என்ன ஒரே ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு, எவ்வளோ இதை முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு. அப்பப்போ ஐயா 500 கடன் குடியா, அப்போ 500 ஐயா 500 கொடுங்க, ஐயா குத்துறேன் 500 கொடு, ஐயோ நான் இதுக்கு வச்சிருக்கிறேன், நான் இதுக்கு வச்சிருக்கிறேன், அதுக்கு வச்சுக்கிறேன்னு போய்கிட்டே இருக்குது. வேலை முடியல, டைம் ஆகிட்டே இருக்குது, பல சூழ்நிலைகள், பல நெருக்கடிகள். இன்னைக்கு காலையில் போய் எழுந்த உடனே நான் செஞ்ச வேலை டிஃபனுக்கு பேலன்ஸ் காசு கொடுத்தது. அல்லேலூயா. புரிந்துங்களா? எனக்கு 1000 கமிட்மெண்ட் இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது, 1000 தேவைகள் இருக்குது, 1000 சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் சந்தோஷமாக இருக்க காரணம் பவுல் சொல்லுகிறார், எவ்வளவு சோகங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எவ்வளவு சோகங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு வெளியில் இருந்தாலும் உள்ளத்தில் நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருங்க. ஏன்னா அது இயேசு தந்தது. அது யார் தந்தது? ஏதாவது ஒரு டக்குன்னு மகிழ்ச்சிக்காக சொல்லுங்கள். பெருக்கமன் செய்ய பாடு. மகிழ்ச்சியோடு துதி சொல்கிறதே இழுக்கிறியடா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை, அது பாட்டு, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. சேர்ந்து சொல்லுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அல்லேலூயா. நாற்றமா இருந்த வாழ்வை வாசமா மாத்திட்டாரு. பாவியா இருந்த நம்மளை என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்தமா மாத்திட்டாரு. சோகத்துல இருந்த நம்மளை என்னவா மாத்திட்டாரு. இல்லை, நம்ம சோகமாக இருக்கணும், கவலைப்படணும், கஷ்டப்படணும்னா நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம், தவறே இல்லை. அந்த சந்தோஷத்தை இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். வெளி தோற்றத்தில் சந்தோஷம்னு சொன்னால், அப்போ எதனா நடந்தா கிடைச்சா, நான் சொல்லியிருக்கிறேன், அந்த டிபெண்ட் பண்ணி அதனால் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்படி இருந்துகிட்டே இருக்கணும். 2வது லைன் போயிருக்கிறான். தரித்திரராக நாங்கள் எண்ணப்பட்டாலும் அநேகரை நாங்கள் என்ன செய்கிறோம், ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறோம். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா, தெலுங்குலேயும் தரித்திருடு அப்படி போட்டிருக்கு. என்ன ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குன்னா, ஏழைகளாக நாங்கள் எண்ணப்பட்டாலும். நமக்கு உண்மையாகவே அநேகர் நாம் என்னவா இருந்திருக்கலாம், ஏழைகளாக. யார் தரித்திரர் தெரியுமா? யார் தங்கள் தேவைகளை சந்தித்து கொள்ள முடியவில்லையோ அவர்களே தரித்திரர். சொல்லுங்க, தரித்திருடு அண்ணன்ட்டே ஏமி ஏமி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க தெரிஞ்ச என் தேவையை நான் சந்திச்சுக்க முடியலன்னா நான் யாரு, தரித்திரம். இந்த மாதத்தின் தேவைகளை என்னால் சந்திச்சுக்க முடியல. உட்காந்து எழுதுன, கொஞ்ச நேரம் கீழே போய் எழுதுனா எனக்கு தலை சுற்றிடுச்சு, அப்படியே நோட்டை வச்சுட்டு வந்துட்டேன். போய் பாருங்க. அல்லேலூயா. வாய்ப்பு இருக்கானே, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு, போயிட்டே இருக்கு. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், அநேகரை, இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி போட்டிருக்கு, பணக்காரர்களாய் மாற்றுகிறோமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னவா மாற்றுறோமா, மற்றவங்களை நாம என்னவா மாற்றுறோமா, பணக்காரர். எப்படி பணக்காரர்களாக மாற்றுகிறோம், எப்படி ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறோம் அப்படின்னு சொன்னால் படிங்க. நம்ம எவ்வளோ ஒரு அப்போஸ்தலர் 3:6 பாருங்களேன். அப்போஸ்தலர் 3:6 பாருங்களேன். என்ன இல்லை,
ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவன் காசு கேட்டு பார்த்தான்னா மேலே பாருமா, மேலே என்ன போட்டிருக்கு? மேல் வசனம் பாரு, அந்த பாவி அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு ஏதாவது எதிர்பார்த்து தெலுங்குல என்னம்மா பாருங்க, அவங்கள இவன் ஒரு தேவையோடு பார்க்குறான். ரைட்? நீங்கள் நினச்சிக்கிறீங்களா ஒரு ஐஸ்வர்யானுக்கு ஆக்குறேன்னா நான் வந்து உங்ககிட்ட லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து உங்களை பணம் பிச்சை எடுக்கிற நிலைமையில் பிச்சை எடுத்து வாழ இருக்கிற ஒருவனை பேதுரு சொல்லுகிறாரு, தம்பி பொண்ணு வெள்ளியும் கொடுத்து உன் தேவையை நான் சந்திக்கிறத விட என்கிட்ட இயேசு என்கிற ஒரு நாமம் இருக்கிறது, அந்த என்னிடத்தில் உள்ளதை எது? அப்போ உங்களிடத்தில் உள்ளது எது? போன நாட்களில் நம்ம தியானிச்சோம். எனக்குள்ள என்ன இருக்கு? கிறிஸ்மஸ் செய்தி என்ன? எனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் மகிமை நம்பிக்கையா இருக்கிறாரு. ஆமென். அப்போ பேதுரு சொல்றாரு, எனக்குள் இருக்கிறது இயேசுவின் நாமம். நான் காசு கொடுத்தா, வெள்ளி பணம் கொடுத்தா, பொன் பணத்தை கொடுத்தா மறுபடியும் அதை செலவழிச்சிட்டு வந்து உட்காருவேன். சில பேர் ரோட்டில் பிச்சை எடுப்பாங்க. அப்படி நம்ம உடனே ஐயா இதெல்லாம் கொடுங்க அப்படின்வாங்க. சரி கொடுப்போம், நான் கொடுத்தோம்னா வாங்கி உள்ள விட்டுட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க? யாராவது போதுன்னு போயிடுவாங்களா? டிஃபன் கேட்டால் கூட டிஃபனு கூட என்ன பண்ணியிருக்கிறேன், தேவி ஹோட்டலில் போனீங்கன்னா அப்படி நடக்கும். ஐயா எனக்கு ஒரு 2 இட்லி சொல்லியானுவாங்க. சொல்லி வாங்கி கொடுத்தா பையில் போட்டுக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துல என்ன செய்வாங்க? அப்போ தான் சொன்னாங்க, அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்து தான் வாங்கிப்பாங்களா? வெளியில் போய் எங்கேயாவது விற்று கூட வாங்கிப்பாங்களாம். மறுபடியும் அதே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வருவாங்க, மறுபடியும் அதே அந்த சூழ்நிலை இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் கூட என்ன உங்களுக்கு காசு பணம் இனி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் புடவை எடுத்துக்கிடுவோம், வாரம் வாரம் மாதம் மாதம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியும்? சொல்லுமா, முடியாதுல்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பாஸ்டர் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு வந்து கேட்குறேன், என்னையா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்க அப்படின்னாரு. அல்லேலூயா. வருஷத்துக்கு இவர் கவனிங்க, பொன்னையோ வெள்ளியும் கொடுத்தா அதை செலவழித்து வந்துடுவேன். உன்னை எது ஐஸ்வர்யமான மாற்றுனா இயேசுவின் நாமம் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும். அப்படின்னா என்ன? தரித்திரமாக இருக்க மாட்டீங்க, உங்கள் தேவைகளை சந்தித்து. இன்னும் சொல்ல போனால் நான் அதிகமாக சொல்கிற வார்த்தை, பிறருக்கு கொடுக்கும் நிலைமையில கர்த்தர் உங்களை வைப்பாரானா நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். படிக்கலாமா? அந்த வார்த்தையை படிக்கலாமா? அந்த எண்ணம் நிறைய பேருக்கு ஒரே, யாருக்கும் தரமாட்டேன், நான் என் குடும்பம் என் வாழ்க்கை. நான் சொல்ல, என்ன வாழ்க்கை இது? எங்களுக்கு மட்டும் நான் தலையெழுத்தா? விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும்ல. யாருக்காவது துணி எடுத்து கொடுத்தையா, யாருக்காவது நான் பசி எடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அநேகருக்கு அந்த எண்ணம் இல்லை. அப்படி வந்துட்டீங்கன்னா பவுல் என்ன சொல்லுகிறா, மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாய். நான் கேட்குறேன், எதுக்கு ஊழியர்களுக்கான செய்தி எதுக்கு நான் அவங்களுக்கு கொடுக்கணும்? இது ஊழியர்களை குறித்த வார்த்தை. பவுல் தன்னை பற்றி பேசுகிறேன். நீங்களாம் பவுலா என்ன? நீங்களாம் ஊழியர் செய்கிறீங்களா என்ன? ஆனால் இப்படி மாறணும்னு ஆசைப்படுறேன். இல்லையா? சொல்லுவோம். முதல் வார்த்தை என்ன? நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி? சந்தோஷமாக உன்னாரா? ஓகே, இப்போ படிங்க. நான் சொன்ன வந்த வசனம் என்ன வசனம் சொன்னேன்? சொல்லலைல்ல. பேதுரு சொன்னார், என்கிட்ட ஒரு நாமம் இருக்குது, அந்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்தேன்னா உன் நிலைமை மாறும், நீ பிச்சை எடுக்க மாட்ட, தரித்திரமாக இருக்க மாட்ட, நீ ஐஸ்வர்யமான மாறிடுவா. அப்படின்னா என்ன? அவன் திரும்பவும் சொல்கிறேன், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அப்புறம் அன்பு கூற வந்தோம், ஏகோவாதே. அலங்கார வாசல் ஒருத்த அலங்கோலமாக இருக்கிறான், ஆனால் அவன் திரும்ப அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க மாட்டான். அன்னியோடு அவன் தரித்திரம் மாறி இருக்கும். காரணம் என்ன? பேதுரு கொடுத்த ₹1,00,000 பணமோ ஒரு 10 சவரம் செயினோ இல்லை, இயேசுவின் நாமத்தை கொடுத்துட்டான். இனி அவன் அங்கே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு இயேசுவின் நாமம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்னைக்கு இயேசுவின் நாமம் உங்களுக்குள் வந்து விட்டதோ அன்றையிலிருந்து நீங்கள் பழைய நிலைமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய இடத்துல நான் அப்படி சில இடத்துல மகளிர் குழுவிலலாம் ஒரு சில கடன்களுக்காக போய் நின்னார். நான் ரொம்ப வெக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப குறுக்கி இருக்கிறேன். நான் அப்படிலாம் நிற்க மாட்டேன், எனக்கு அப்படி பழக்கமே கிடையாது. நான் ஒரு சிலருக்கு ஒரு சில கடன்களை அடைப்பதற்காக அப்படி போய் நிற்கும் போது நான் ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நாங்கள் தேவைகளை சந்திப்போம். நான் சொன்னல, ஒரு ₹1,400,000 நெகேமியா என்னை தேடி வந்து கொடுத்தார் 2010. அப்படி எத்தனை லட்சம் வேணாலும் கொடுப்பாங்க எங்கள் நண்பர்கள். அந்த விஷயத்தில் நம்ம தவறு சொல்லக்கூடாது, உண்மையாகவே கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ₹20,000
அதெல்லாம் மாதாவரத்துலலாம் நிற்கும் போது ஒரு சில கடன்களுக்காக கொடுக்க நிற்கும் போது நான் ரொம்ப வெட்கப்படுவேன். இதெல்லாம் நிற்கக்கூடாது ஆண்டவர், நான் இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கெல்லாம் நான் வரமாட்டேன். நான் என் தேவைக்காக நான் தான் போயிருப்பேன், ஆனால் நான் ரொம்ப கடுப்பாக இருப்பேன். நான் இங்கே நிற்கிற ஆள் இல்லை, நானும் இங்கே நிற்கவே கூட. இவன் திரும்பவும் அந்த இடத்துல வந்து அதே பொசிஷனில் வந்து உட்காந்துருக்க மாட்டான். அன்னியோடு அவன் இடம் மாறி இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தாரோ அண்டையிலிருந்து உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய ஸ்டாண்டர்டு, உங்கள் இடமே மாறி இருக்கும். எங்கே போயிட்டான் அவன்? ஆலயத்துக்குள்ளே போயிட்டான், ஆராதிக்கிற இடத்துக்கு போயிட்டான். ஒருவேளை ஆராதனை சத்தம் அவன் காதில் போய் உள்ள விழுந்திருக்கும். ஆராதிக்கிற சத்தம் நம்ம மாதிரி ஆராதனை இல்லை, அவங்களது நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ராகமாக ஜபிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை கேட்டுக்கிட்டு இருந்தவன் சுகம் அடைந்த உடனே அவன் நேராக தேவாலயத்துக்குள்ளே போயிட்டான். அல்லேலூயா. பவுல் என்ன சொல்லுகிறார்? அநேகரை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறோம். 1 தீமோத்தேயு 6:18 ஒருவர் படியுங்கள். தேங்க்யூ. யார் இந்த காரியத்தை செய்தா? ஹலோ விசுவாசிகளே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த 26ல் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த 26ல் நான் நன்மை செய்ய போகிறேன். மற்றபடி என்ன செய்ய போகிறேன்? நான் படிப்பா மேலே மறுபடியும் முதல் 2வது லைன். நற்கிரியைகளை செய்கிறதுல எப்படி இருக்கணும்? நீங்கள் சும்மா நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. நீங்கள் நல்ல புடவையை போட்டுட்டாலும் இல்லை, நான் இப்படி நல்ல கோட்டு போட்டுட்டாலும் நான் ஐஸ்வர்யான்றது இல்லை, நற்கிரியை செய்கிறது இல்லை. ஆமாம், இவன் ஒருத்தன் இவனே நல்லா இருக்கிறான், இவனே வாழ்கிறான், என்ன பிரயோஜனம்? நல்லா போட்டுக்கிட்டு தெரியுது, நல்லா மாட்டிக்கிட்டு தெரியுது. இதில் நான் நற்கிரியை செய்வதிலும் நான் ஐஸ்வர்யமானா இருக்கணும். என்கிட்ட பணம் இருந்து நீங்கள் பட்னியாக இருந்தால் அந்த பணம் எனக்கு தேவையில்லாத பணம், அது எனக்கு பிரயோஜனம் இல்லாத பணம். உங்கள் பசி ஆற்றிட்டு தான் மறுவேளை நான் பார்ப்பேன். நான் போல்டாக சொல்லுவேன், நான் தயால பிரபு கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது கொடுக்கிறதுல எப்படி இருக்கணும்னு போட்டிருக்கு. படிங்க அந்த வார்த்தை, 3வது லைன். என்னம்மா உதார குணமாய் தாராளமாய் கொடுக்கணும். தெலுங்குல படிங்கம்மா. மேலு செய்வாரு. అవును. தாராளமா கொடுக்கிறவங்களா, உதார குணமுள்ளவர்களாய், எதிர்பார்ப்பில்லாமல் இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இப்ப காமாட்சி ஷியாமலா காமாட்சி, நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கே செய்கிறது என்ன? நான் வந்தேன், சில பட்டலங்கள் இட்லி இருந்துச்சு. நான் நோவா கேட்ட கேள்வி, ஏன்பா யாருக்காவது வெளியில கொடுத்துருக்கலாமே, தெரியல ஐயா, தெரியாதையா, நான் பார்க்கலையா அப்படின்னு சொன்னான். அது வீணா பார்க்கறது பதிலாக வேற யாருக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? கொடுத்துருக்கலாமே. நீங்கள் அதை செய்திருக்கலாமே. கோட்டி சொல்லிச்சு, இல்லைண்ணா கிறிஸ்மஸ்க்கு யாருக்குமே தரல, அதனால ஆர்டர் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லிச்சு, மீதி இருந்தால் நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க, அப்புறம் ரிலேஷன்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் ஊர் பேர் தெரியாத, அட்ரஸ் தெரியாத, முகம் தெரியாத ஆளுங்களுக்கும் கொடுங்க. ஆமேன் சொல்லுவோமா? பல வருஷமா அதே டபரா அதுவே உருண்டிக்கிட்டே இருக்குதுன்னா அதனால என்ன பிரயோஜனம்? ஆமேன். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? இவனுக்கே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, இவனுக்கே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. யாருக்கு செய்? உனக்கு எவன் திரும்ப செய்ய மாட்டானோ, இந்த வருஷத்தில் அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு யாரெல்லாம் திரும்ப செய்ய மாட்டாங்களோ அவங்களுக்கு தான் செய்ய போகிறேன். ஆனால் நம்ம மோசமானவங்க யார் செய்வாங்களோ அவங்களுக்கு தான் செய்வோம். నువ్వు ఏమన్నా ముందు ఇచ్చినావా నాకు? నేను నీకు ఇయ్యేదానికి నువ్వు ఎప్పుడన్నా ఇచ్చినావా? నాకు ఏమన్నా గిఫ్ట్ ఇచ్చినావా? నాకు ఎప్పుడన్నా సహాయం చేసినావా? யாருக்கு செய்வோம்? யார் கொடுத்தாங்களோ. என்ன லாஜிக்? பைபிள் லாஜிக்கு ஆப்போசிட்டு. யார் திரும்ப செய்ய மாட்டார்களோ அவர்களுக்கு செய்ய சொன்னார், அவர்களுக்கு தாராளமாக கொடுக்க சொன்னார். அல்லேலூயா. ஆனால் நம்ம தாராளம் யாருக்கு தான்? யாருக்கு தாராளம்? புரியலம்மா. யாருக்கு? அருணா பிருந்தாவுக்கு செய்ய, பிருந்தா ஏன்னா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு செஞ்சா நீ எனக்கு என்ன செய்வ? இது பைபிளுக்கு விரோதமானது. செய்ய சொன்னார், ஆனால் அதை தாண்டி யார் செய்ய மாட்டாங்களோ அவங்களுக்கு செய்ய சொன்னார். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அவர் சொல்றார், நாங்கள் தரித்திரமாக இருக்கிறோம், ஆனால் பிறரை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறோம். எப்படி? யாக்கோபு 2:5 படிங்க. யாக்கோபு 2:5.
சகோதரரே, தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்க அதெல்லாம் தேவையில்லை, போதும், அது வங்கலா போகடா. தரித்திரர்களை ஐஸ்வர்யவான்களாக்க கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் சொல்லுவேன், இங்க இருக்கிற யாரும் பிறப்பால் ஐஸ்வர்யவான்கள் கிடையவே. కోచిపింగ சொன்னா உண்மையாக சொன்னால் கோச்சிப்பீங்க நீங்கள். కాదు మనం బిగ్ ఫ్యామిలీ కాదా, మన డాడీ தாசில்தார் కాదా, కలెక్టర్ కాదా అనువాం. ఒత్తుకు మాట ఉన్మయావు నమ్మ జనంగా இருக்குதே, ఒత్తుక నేను ఎవరు తెలిసినా మన ఫ్యామిలీ ఈ ఊర్లో பெத்த ఫ్యామిలీ. சாரட் வண்டியில் தான் நாங்கள் என்ன செய்வோம், போவோம். எல்லாம் ஒரு காலத்தில் தரித்திரத்தில் இருந்தவங்க தான். எப்போ இயேசுவை தெரிந்து கொண்டோமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கை மாறிச்சு. சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம். எப்போ இயேசு வந்தாரோ அப்போ தான் என் வாழ்க்கை என்ன செஞ்சுது, மாறிச்சு. இல்லைன்னா எனக்கு உதவி செய்ய ஒரு ஆள், நானும் ப்ரொமோட் கார்டை எடுத்துக்கிட்டு சுற்றின ஆள், நானும் என்னது ஸ்காலர்ஷிப்புக்காக சுற்றின ஆள். எப்போ இயேசு வந்தாரோ அப்போ என் வாழ்க்கை என்ன செய்தது, மாறியது. இயேசு என்னை எப்படி தெரிந்து கொண்டார், தரித்திரத்தில் இருக்கும்போது தெரிந்து கொண்டார், என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற. அப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, மற்றவர்களை என்ன செய்யணும், எப்படி ஐஸ்வர்யவான்களை மாற்றினா, அந்த இயேசு அவங்களுக்கு கொடுத்துட்டா போதும், அவங்க ஐஸ்வர்யா மாற்றணும். அதுதான் பேதுரு செய்தார். பணத்தை கொடுத்துல, பொன் வெள்ளியை கொடுத்துல. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொன் வெள்ளியை கொடுத்துல. இயேசுவை கொடுத்து ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அதை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இல்லையா? அதை கொடுக்க மாட்டோம், பத்திரமா வச்சுன்னு இருக்கிறோம். నా దేవుడు గొప్ప దేవుడు, మహాదేవుడు, మంచి దేవుడుன்னு யாருக்கே வச்சுன்னு இருக்கிறான் சொல்லுங்க. என் வாழ்க்கையை மாற்றின இயேசு மற்றவர்கள் வாழ்க்கை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அப்படின்ற ரகசியம் தெரிஞ்சிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா, அந்த இயேசுவை எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் என் இயேசு. தெரிஞ்சவங்க கிட்ட கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல. நான் சொன்ன ஒரு தம்பியை போய் பார்த்தேன், இயேசுவை தெரியாத அல்லது இயேசுவை அறியாத, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அப்படி ஒருத்தனை போய் தேடி போய் அவனுக்கு இயேசுவை கொடுத்தா அவனுடைய சூழ்நிலைகள் மாறும், அவனுடைய தரித்திரங்கள் மாறும், அவனுடைய வாழ்க்கை மாறும். அதைத்தான் நான் செய்ய வேண்டும், அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ரோமர் 8:32 3வது லைனுக்கு போயிடலாம். 3வது லைன் என்ன, ஒன்றும் இல்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலமும் உடையவர்களாக பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பிதா இயேசுவை கொடுத்தார். இயேசுவை கொடுக்கும்போது இயேசுவை தெலுங்குல சதுவுமா, அப்போ ஓமர் பவுல் எழுதும்போது சொல்றாரு, இயேசுவை மட்டும் பிதா தரலையா. கவனிங்க, நான் சொன்னல இயேசுவோடு கூட எல்லாத்தையும் சேர்த்தே கொடுத்துட்டாராம். எப்படி எத்தனை பேர் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, காலையில் கூட இந்த நான் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு உலாவுன்றார்ல, அவர் வரும்போதே எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் வரும்போதே எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டார். என்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. சொல்ல, எனக்கு எல்லாமே இருக்குது. எப்போ எனக்கு தேவையோ அப்போ நான் அதை என்ன செய்ய முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். எல்லாம் சேர்ந்து இயேசுவின் மூலமாய் எனக்குள் வந்து விட்டது. இயேசு வந்த பிறகு நான் ஒன்றும் இல்லாதவன் என்று சொல்ல கூடாது. நீங்கள் నాకు ఏమి లేదు, இந்த வாய் இருக்குதே சில வாய், எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி என்ன சாதிக்க போகிறீங்களோ தெரியல. இருக்குன்னு சொன்னால் என்ன, யார் பிடிங்க போகிறாங்களா? நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் யாராவது அடிச்சுட்டு வாங்கிட போகிறாங்களா? அல்லேலூயா. இல்லை யாருக்காக தான் உதவி செஞ்சுட்டா, ஐயோ நான் நல்லா இருக்கிறேன் அதனால் பாஸ்டர் நல்லா இருக்கிறார் போல அதனால நம்மளுக்கு உதவி செய்கிறாரு நினச்சிருவாங்க போல அல்ல? அப்படியா? நான் சொல்லுது அர்த்தம், எல்லாருக்கும் படம் வாங்கி வெயிட்டாக வாங்கியிருப்பாரோ, இங்கேயே வந்திருக்குமோ, அதுக்காக தான் கணக்கு சொன்னேன். என் பணம் இவ்வளோ, உங்கள் பணம் இவ்வளோ, இன்னும் 10 பேருக்கு வாங்கி தர வேண்டியிருக்கு. இப்போ ஒரு 1000 ரூபாய் எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டேன். ஒரு 1000 ரூபாய் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன். இன்னும் ஒரு 10 புடவை வாங்கணுமா,
என்னுடைய தேவைகள் இருக்கிற டிஃபன் காசெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் என்ன பண்ணிட்டேன், ஒதுக்கி வச்சுட்டேன். இருக்கிறதே வச்சுக்கிட்டு செய்கிறது அப்படி கிடையாது. இயேசு வரும்போதே உனக்கு எல்லாம் வந்துருச்சு. பக்கத்தில் சொல்லுங்களப்பா, இயேசு வரும்போது அவரோடு கூட மற்ற எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, கூடவே வந்துடுச்சு. பிதா இயேசுவை மட்டும் உங்களுக்கு தரவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிதா இயேசுவை மட்டும் உங்களுக்கு தரவில்லை, இயேசுவோடு கூட உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்துட்டார். அல்லேலூயா. இன்னும் நான் ஆர்டர் பண்ணலை. ஆர்டர் பண்ணால் என் கார் வெளியில் நிற்கும். ரைட். எனக்கு நான் ஸ்டெப் எடுக்கலை. நான் காலை வச்சேன்னா நான் இது வரைக்கும் ரிவேஸ் எடுத்ததே கிடையாது. ரைட். நான் நினைக்கல. என் அக்ஸால் தான் சொன்னேன், அப்பா நீ 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 கேட்டால் ஏசப்பா தருவார்ப்பா அப்படின்னு. என் பொண்ணு தான் சொன்னான், நீ கேளுப்பா அப்படின்னாரு. கேளு இல்லை, இறங்கிட்டா போதும். சொல்லுங்க. ஏன்னா ஆல்ரெடி என் கார் என்கிட்ட தான் இருக்குது, என் கூட தான் இருக்குது. அதை நான் என்ன செய்யலை, இன்னும் வெளியே வர வைக்கல. அல்லையா சொல்லுவோம். ஆமென். எனக்கு என்ன தேவை? உங்களுக்கு வாழ்க்கையின் சகலமும் இயேசுவோடு கூட உங்ககிட்ட இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையின் சகலமும் இயேசுவோடு கூட, சொல்லுங்க, உங்களோடு கூட இருக்கிறது. பிதா இயேசுவோடு சேர்ந்து எல்லாத்தையும் தந்துட்டார். இது என்ன தெரியுமா? இது என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் ஹைலி லவ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுதான் உச்ச அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது பேர் என்னது? மோஸ்ட் ஒரு உச்சமான ஒரு அன்பு, ஒரு ஹைலி ரொம்ப. அவர் இப்போ ஏன் நம்ம ஆண்டவரை நம்ம ரொம்ப புகழ்றோம் இல்லை, ஏன் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்? எது ஆண்டவர்னா, அவர் எனக்கு இயேசுவை தரும்போது என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, சேர்த்து தந்துட்டாரு. பவுல் என்ன சொன்னார்? மறுபடியும் அந்த வார்த்தையை மட்டும் படிங்க, எல்லாம் உடையவர்களாக. அந்த வார்த்தையை படிங்க. அந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 6:10 மட்டும் மறுபடியும் படிப்போம். எனக்கு என்ன இருக்கிறது? இயேசுவோடு கூட எனக்கு எல்லாம் இருக்கிறது. எல்லாம் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். படிங்க. ஃபைனல். ஒன்றும் இல்லாதவர்களாக எண்ணப்பட்டாலும் சகலத்தையும். அப்போ நீங்கள் யார்? நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் யார்? நீங்கள் బేదులా ఏం లేదు, దరిద్రుడుని சொல்லாதம்மா. ஐயோ, இயேசு உடைய நீ எல்லாம் உடையவள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 5 சவர செயின் வேணுமா எடுத்துக்கோ. தப்பு இல்லைம்மா, நான் சொல்கிறேனே, பார்த்து தப்பாக சொல்ல வேணுமா எடுத்துக்கோ. அக்ஸாலுக்கு நல்ல நெக்லஸ் வாங்க ஆசைப்பட்றேன் நான். அல்லேலூயா. இப்போ இல்லை. எப்போ இல்லை? ஏன்னா ஏற்கனவே ஒரு சவரன் செயினை தொலைச்சவன். அதனால் நான் சொல்கிறேனே, நம்ம எல்லாம் உடையவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்மளுக்கு எல்லாம் வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை விசுவாசத்தோடு எடுப்பீர்களானால், அல்லது விசுவாசத்தோடு அதை பயன்படுத்துவீர்களானால், கர்த்தர் சகலத்தையும் உங்கள் கூட வச்சிருக்கிறாரு. இந்த 26ல் 3 வார்த்தையை நீங்கள் டிஸ்டர்பன்ஸாக தான் நான் சொல்லுவேன். 2 கொரிந்தியர் 6:10. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆள். நீ என்னவா இருக்கக்கூடாது? சோகமாக உம்முன்னு இருக்கக்கூடாது. 2வது லைன் என்ன? மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றணும். அதே நேரத்தில் இயேசுவை கொடுக்கணும். நான் தான் சொல்கிறேன், இயேசுவை நேசிக்கிறாருன்னு வாயால் யாரும் எங்கள் ஸ்கூலில் எப்படி எங்களுக்கு இயேசுவை கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு இந்து பூசாரியாவோ எங்கள் தாத்தா கட்டின கோயிலுக்கு வழியாக இருந்திருக்க வேண்டிய ஆள். அதுதான் முறை, அதுதான் சரி. ஆனால் ஏன் இயேசு என் வாழ்க்கையில் வந்தார்? அந்த இயேசுவை அவர்கள் அன்போடு தந்தாங்க. அவர் தான் உண்மை, அவர் தான் சரிங்கிறது அப்புறமா தான் தெரியும். இல்லைன்னா நானும் என்ன, எங்கள் கடவுள்ரா, எங்கள் தெய்வம்டா, எங்கள் பூர்வீகண்டான்னு பேசிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதை எப்படி எங்களுக்கு புரிய வச்சாங்க? எங்களுக்கு அன்பு காட்டி, சாப்பாடு கொடுத்து, ஃபீஸ் கொடுத்து, ட்ரெஸ்ஸு கொடுத்து இப்படி செஞ்சாங்க. ஆனால் அவங்க தான் செய்ய மாட்டாங்க. எங்கள் டீச்சர்ஸ் யாரும் ஊழியக்காரிங்க இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இயேசுவை கொடுத்தது ஊழியர்கள் அல்ல, எனக்கு பாடம் எடுத்த சம்பளம் வாங்குகிற டீச்சர். உங்களை போல் என்னை போல் விசுவாசி தான். அவங்களும் ஒரு சர்ச் பிலீவர் தான். எங்கள் HM மட்டும்தான். அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த பெயின் ஸ்கூல் இருக்குல்லப்பா, அதுக்கு பின்னாடி இருந்த சர்ச்சில் அவங்க ஹஸ்பண்ட் இருந்தார். நான் 8th முடித்து ஏதோ அவர் இறந்தப்போ நான் அங்கே போனேன், அவருடைய மரணத்துக்கு போனேன். டக்கர் சர்ச்சுக்கு எதிர்க்க. கவனிங்க, அவங்க இயேசுவை எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அதோடு கூட அவங்க என்ன செஞ்சாங்க? டிஃபன் பாக்ஸை திறந்து, நான் உபவாசமாக இருக்கிறேன், நீங்கள் வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து நண்டு சாப்பிட்ருக்கிறேன், மீன் சாப்பிட்ருக்கிறேன், கறி சாப்பிட்ட ஞாபகம் இல்லை. ஆனால் நல்ல நல்ல சாப்பாடுகளை முதல்ல எங்கள் டீச்சர்ஸே எங்களுக்கு கொடுத்தாங்க. துணி கொடுத்தாங்க. புருஷவாக்கத்தில் மெர்சி டீச்சர் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு
எனக்கு என்ன கொடுத்தாங்க? ட்ரெஸ். நான் ட்ரெஸ்ஸை வாங்கின ஆளு தான். ட்ரெஸ் கொடுத்தாங்க, அவங்க பிள்ளைங்களோட ட்ரெஸ் கொடுத்தாங்க, வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கொடுத்தாங்க, எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க புருஷவாத்தில். ரைட். அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற இடத்துல தான் கர்த்தர் என்னை வச்சார். சந்தோஷமா இல்லையா சொல்லுவோம்? ஆமென். இன்னைக்கு இவங்க செரிஃப் டெய்லர்கிட்ட தைச்சது இல்லை. என் தம்பிங்களை என்ன பிரசாத் ஞாபகம் இருக்கா? மெரூன் ஷர்ட்லேருந்து இப்போ என்னது சாண்டில் கலர் ஷர்ட்லேருந்து இவங்களுக்கு இமான கொண்டு போகும்போது அதான் சொன்னேன், இவங்க அப்போல்லாம் கூட ஒரு காலத்தில் வந்திருக்கிறான் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். விஷயம் என்னென்னா, மற்றவர்களுக்கு கொடுக்கிற அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர்களா கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா சொல்லுவான். நீங்கள் எல்லாம் உடையவர்கள். 2026 இது 25 வரைக்கும் எதெல்லாம் இல்லையோ கண்டிப்பாக 26 உங்களுக்கு எல்லாம் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இல்லைப்பா ஓப்பன் பண்ணி வெளியில் எது உங்களுக்கு எது தேவையோ, யார் என்ன நினைப்பாங்க, யார் என்ன, அதை பற்றி என்ன பண்ணாதீங்க, கவலை படாதீங்க. சில பேருக்கு பயம், ஐயோ நம்ம நல்லா இருக்குது தெரிஞ்சிட்டா. நான் சொன்னேன், சந்தியா அவசரப்பட்டு சாட்சி சொல்லிட்டியாம்மா, கடன் கேட்பாங்களம்மா உன்ன அப்படின்னு. இல்லை, நம்ம நல்லா இருக்கிறது தெரிஞ்சிட்டா யாரா நெவர். நீ நல்லா இருக்கிறது தெரிஞ்சாதான் இயேசு அவங்க நம்புவாங்க, விசுவாசிப்பாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க. அந்த இயேசு எங்களுக்கு வேணும்னு நினைப்பாங்க. முழங்கால் படிடுவோம். நேற்று வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன். பாஸ்டர்மா முன்னாடி போக சொன்னேன். நான் ஒரு 10 போல் வரேன். அதில் அவியல் மாத்திரை வேற போட்டால் தூக்கம் வரும்னு சொன்னாங்க. அது போடல. அதுக்கப்புறம் என்ன நினச்சேன், சரி பரவாயில்ல, நான் கொஞ்சம் அலாரம் வச்சு ஏந்துக்கிற மாதிரி ஏந்துக்கிறாளா, அதை போட்டுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு போட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சுத்தமாக தூக்கமே வரல. முதல்ல நான் வந்தேன், அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. லிசன், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அல்லது சோகம், எனக்கு அல்லது கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருப்பா. நோ, நெவர் நெவர் நெவர். ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒருவர் எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அவர் தான் சொன்னார், உன் சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், அதை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து எடுக்க மாட்டான். என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு நான் தருகிறேன், அதை ஒருவனும் எடுக்க மாட்டான். சாத்தானே எடுக்க முடியாது. அடுத்தது, நான் எல்லாம் உடையவனாக இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் உடையவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த 26 இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் கொண்டு வர போகிறீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறவர்களா, வெள்ளியோ பொண்ணோ அல்ல, இயேசுவையே தரப்போகிறீர்கள். எல்லாம் உடையவர்களா, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையா, சாட்சியாக வாழ போகிறீங்க. நான் உங்களை ஆசை ஊட்டல, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் நன்றி. உங்களை என்னையும் உயர்த்து பார்க்கிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனித நிரந்தரம் இல்லை. நீர் என்னோடு இருக்க நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, கைகளை தட்டி, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் பொறுத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கிலே வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. ஆமென். God bless you. உஷா, காணிக்கை பாட்டு யார் பாடுறா? சரி, நீங்கள் காணிக்கை கர்த்தருக்காக செலுத்துங்கள்.